நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரை நெருங்கி சேர்வதற்கு, ஆண்டவரோடு வாழ்வதற்கு முடியாதவர்களாக நாம் இருப்பதற்கு காரணம் என்ன? எதனால் எங்களால் ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியவில்லை? நாம் நெருங்கி வாழ்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்தது என்ன என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் கவனிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக இந்த வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆமென். இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நான் செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் இந்த பூமியிலே நாம் வாழும்படியாய், நாம் ஜீவிக்கும்படியாய், நாம் நடந்து செல்லும்படியாக நீர் காட்டிவிட்டு சென்ற பாதைகளிலே நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவரே, நாம் முழுமையாய் உம்மோடு நடக்க முடியாதபடி சில வேளைகளிலே நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, உம்மால் அன்று எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்றைய நாளிலே இந்த வார்த்தைகளை பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே விதைக்க தடையாக இருக்கின்ற பொல்லாத அந்தகார வல்லமை இயேசுவின் நாமத்தில் நான் அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, அவருடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன், அப்புறப்படுத்துகிறேன். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அவருடைய சகல அதிகாரங்களையும், துரைத்தனங்களையும், வல்லமைகளையும் அறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையிலே வெற்றி சுமத்தி இதை விதைக்க தடையாயிருக்கிற அவருடைய கிரிகைகளை சபித்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசு நாமும் பூமியிலே மகிமைப்பட என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே தேவாவியாயிருக்கிறீர். நான் ஆவியோடும் பாடுவேன், உண்மையோடும் பாடுவேன், ஆவியோடும் பேசுவேன், கருத்தோடும் நான் பேசுவேன் என்று ஆண்டவரே எழுதி வைத்திருக்கிறேன். இந்த சத்தியத்தை எனக்கு உறுதிப்படுத்தியார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் தலையங்கம் என்னவென்றால், கர்த்தரின் ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி என்ன, மனுஷீக ஆவி என்ன என்பதை நாம் அறியாததினாலே நாம் எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காரியத்தை என்னோடு பேசினார் என்று சில நேரங்களிலே நாம் அறியாமல் பேசிவிடுகிறதுனாலே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடுதலை இருக்கும். அப்ப விடுதலை இல்லை என்றால் அங்கே ஏதோ ஒரு காரியத்திலே தவறு காணப்படுகிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே இங்கே 2 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று மனுஷ ஆவி, மற்றது தேவ ஆவி. இதை குறித்து நாங்கள் பார்ப்போம். முதலாவது மனிதனுடைய ஆவி என்ன செய்கின்றது, மனிதனுடைய ஆவி எப்படியா இருக்கிறது என்பதை நாம் அறிந்தால்தான் தேவனுடைய ஆவியானவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
ஹல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. ஆனால் அப்படினாலே நாங்கள் பார்க்க போகிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். மனிதனுடைய ஆவியை குறித்து முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அது என்ன செய்யுமா? ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லப்படுகிறது. மனிதனுடைய ஆவி, மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது என்னமாய் இருக்கலாம்? இது மனிதனுக்கு தேவன், ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் அதனால் தான் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனிதன், ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவர் ஜீவ ஆத்துமாவானார். எல்லா மனிதனுடைய ஆவியும் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஒரு தீபம். தீபம் என்றால் வெளிச்சம் என்று கருத்து. நீ வெளிச்சத்தோடு வாழும்படியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். இது மனிதனுக்கு தேவன் கொடுத்தார். எல்லா மனிதனுக்கும் இந்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்கிறதா? தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளதை அது என்ன செய்கிறது? ஆராய்ந்து பார்க்கிறது. அப்ப கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுத்த அந்த ஆவி என்ன செய்கிறது? உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற சகல காரியங்கள் அது தீபமாய் இருக்கிறபடியால் உள்ளத்துக்குள்ளே பார்க்கக்கூடிய வல்லமை நிறைந்தது இந்த தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த ஆவி. ஹல்லேலூயா. இது மனிதனுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. இது தீபமாய் இருக்கிறபடினால் அவருடைய உள்ளத்திலே எண்ணத்தை சிந்திக்கின்றான், உள்ளத்திலே எண்ணத்தை அவன் பேசுகிறான், உள்ளத்திலே அவன் எண்ணத்தை சிந்தித்து நடக்கிறான். அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் அந்த தீபம் என்ன செய்கிறது? ஆராய்ந்து பார்க்கிறது. ஹல்லேலூயா. இந்த தீபம் ஒரு நாள் அணையக்கூடியது. அதனால்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை, தீபமாய் இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு நாள் அணைந்து போகக்கூடியது. ஹல்லேலூயா. மனிதன் ஒவ்வொருடைய ஆவியும் ஒரு நாள் அவருடைய சரீரத்தை விட்டு போகக்கூடியதாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அப்படினாலே மனிதனுடைய ஆவியை ஒரு நாள் தேவனிடத்திலே மனிதனிடத்திலே தேவன் எடுத்துக் கொடுக்கிறான். ஆமென். அவன் மடிந்து மண்ணுக்கு திரும்புகிறான் என்று பிரசங்கியின் புத்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த காரியத்தை. இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். மனிதனுடைய ஆவி என்ன செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் தேவனுடைய ஆவி நம்முடைய வாழ்க்கையிலே என்னத்தை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 18 நீதிமொழிகள் 18:14 நாங்கள் வாசிப்போம். மனுஷனுடைய ஆவி அவருடைய பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? ஹல்லேலூயா. மனிதனுடைய ஆவி மனிதனை தாங்கும். இன்றைய உலகத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனை ஒரு மனிதன் தேற்றுகிறான். எப்படி தேற்றுகிறான்? ஒருவன் பலவீனமாக இருக்கும் பொழுது, அவனுடைய ஆவியிலே பலமற்ற ஒரு நிலை காணப்படும் பொழுது ஒருவன் சென்று கவலைப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன், கவலைப்படாதே என்று உன்னை தேற்றுகிறார், உன்னை ஆட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் உனக்கு ஒரு உற்சாகம் வருகிறது. அதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கணவனும் மனைவியும், மனைவி ஒரு ரன்னர், அதாவது ஒரு விளையாட்டிலே ஒரு வீராங்கனை, ஓட்டப்போட்டியிலே அவள் ஒரு வெற்றி பெறுகின்ற ஒரு மனைவியாக இருந்தால், அப்படி இருக்கும் பொழுது கணவன் எப்பொழுதும் அவளோடு கூட ஓடுவார். ஓடிக்கொண்டு போகும் பொழுது பங்கயம் என்று வைத்துக் கொள்வோமே, பங்கயம், கொஞ்சம் ஓடு, உன்னால் முடியும் என்று உற்சாகப்படுத்துகிறார். ஏனென்றால் அவனுக்கு அந்த உற்சாகப்படுத்துகின்ற ஆவி இருக்கிறபடினாலே அவன் என்ன செய்கிறான்? உற்சாகப்படுத்த. இது மனுஷன். இந்த மனிதனுடைய ஆவி ஒரு மனிதனை சில நேரங்களிலே என்ன செய்கிறது? உற்சாகப்படுத்துகிறது. அப்படி அவர் விழுந்து போகும் பொழுது, ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு போய் தவறி விழுந்து விட்டால், உன்னால் முடியும் என்று உற்சாகப்படுத்துகிறான். ஏனென்றால் அவள் அங்கே தடுமாறும் பொழுது உற்சாகப்படுத்த முடியும். ஆனால் முறிந்து போன ஆவியை,
முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? மனம் உடைந்து போகிறோம். மனதிலே வேதனைகள், சோர்வுகள் வரும் பொழுது யாராலும் அதை தாங்க முடியாது. வெளியடங்கமான தேற்றர்வுகளை ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு செய்யலாம், ஒரு துணைவி ஒரு துணைவனுக்கு செய்யலாம், ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைக்கு செய்யலாம். ஆனால் முறிந்து போன ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இன்றைக்கு நீங்க உலகத்திலே பார்க்கும் பொழுது எல்லாரும் பக்திமான்களாக இருக்கிறார்கள். உலகத்திலே கடவுளை தேடாதவர்கள் ஒரு சிலர் தான் இந்த பூமியிலே இருக்கிறார்கள். எல்லா மனிதனும் கடவுள் வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் அதிகாலையே எத்தனையோ பேர், இன்றைக்கு ஆவிக்குரிய சபை என்று சொல்கின்ற எங்களை தவிர இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் காலையில் எழுந்து கடவுளை கும்பிட, கடவுளை வணங்க எத்தனையோ வழிகளை, முறைகளை அவர்கள் கையாளுகிறார்கள். அவன் மனிதனுடைய ஆவியிலே எல்லா மனிதரும் அதை செய்கிறார்கள். இதை வேதம் நமக்கு இவ்விதமாய் சொல்லுகிறது. சகோதரனே, சகோதரியே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. என் ஆத்துமா இரவிலே என்ன செய்கிறது? என் ஆத்துமா உண்மை வாஞ்சிக்கிறது. இரவிலே என்ன செய்கிறது? அந்த ஆத்துமா வாஞ்சிக்கிறது என்றால் கர்த்தர் தந்த தெய்வமாக இருக்கிறது. அவனுடைய ஆவி என்ன செய்கிறது? அந்த ஆத்துமா ஆண்டவரை வாஞ்சிக்கிறது. எல்லா மனிதனும் கடவுளை நம்புகிறான். ஒரு பகுதி மக்களை தவிர எல்லா மக்களும் நம்புகிறான். ஒரு சிலர் ஒரு ஏதாவது படத்தையோ இல்லைன்னா ஒரு காரியத்தையோ வைத்து காலையில எழுப்பி ராத்திரில போயிருக்கல கடவுளே என்று சொல்லி கை எடுத்து கும்பிட்டு விட்டு அவன் தூங்குகிறான். மனுஷனுடைய எல்லா ஆவியும் என்ன செய்கிறது? கடவுளை தேட முயற்சிக்கிறது. ஏனென்றால் கடவுள் கொடுத்த ஒரு தீபம் அது. எல்லா மனிதரும் அதை செய்கிறார்கள். ஆனால் முறிந்து போன அந்த ஆவியை தாங்க யாரும் இல்லை, யாரும் முடியாது. அவர் என்ன செய்கிறார்? இங்கே பார்க்கிறோம். எதற்குள் இருக்கிற இந்த ஆவியினாலே, அவருக்குள்ளே இருக்கின்ற தேவன் கொடுத்த அந்த ஆவியினாலே, ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசீக ஆவியினாலே அவன் என்ன செய்கிறான்? உம்முடைய உண்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கர கொடிகள் நீதியை கற்றுக்கொள்கிறார்கள். நீ எனக்கு படைக்கும் பொழுது நீ எனக்கு கொடுத்த அந்த ஆவியினாலே உன்னை நான் தேடுகிறேன். மாமிசத்திலே இருக்கின்ற போது நான் உன்னை தேடுகிறேன். பூச்சக்கரத்திலே நடக்கின்ற பயங்கரங்களை பார்க்கும் பொழுது பயந்து கடவுளே நீர் எங்கு இருக்கிறீர் என்று எனக்கு இப்படி நின்று விடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி உன்னுடைய ஆவி என்ன செய்கிறது? தீபமாக இருக்கிறபடினாலே அது என்ன செய்கிறது? அது தேடுகிறது. ஹல்லேலூயா. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. இது மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் கடவுளை தேடுகிறார். ஆனால் இந்த முறிந்து போன ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? இதுதான் நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். மத்தேயு 26:41 விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு 26:41 விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அப்படியே பிரதான ஆசாரியரும் 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இது யாரை குறித்து சொல்கிறார் ஆண்டவர்? இவருடைய இயேசுவோடு இருந்த சீசர்கள். இயேசு பக்கத்தில் இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஏனென்றால் நான் கொடுத்த தீபம் அது உற்சாகமாக தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய மாமிசம் பலவீனமாய் இருக்கிறது. நித்திரை வரத்தான் செய்கிறது, தூக்கம் வரத்தான் செய்கிறது, உடம்புகளிலே நோவுகள் வலிகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் நீ விழித்திருந்து நீ ஜபிக்காவிட்டால் உன்னுடைய மாமிசம் சோர்ந்து போய்விடும். ஹல்லேலூயா. மாமிசத்துக்காக அவர் ஜபிக்க சொல்கிறார். ஆனால் முறிந்த ஒரு ஆவி உண்டு, அதை யார் தாங்க முடியும்? ஹல்லேலூயா. அன்பான தேவச்சரமே, நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற காரியம் என்னவெனில்,
மனுஷனுடைய ஆவியை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, நீதிமொழிகள் 18:17 விதமாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 18:17 விதமாய் சொல்கிறது. தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ அவனை பரிசோதித்து பார்க்கிறான். சில பேர் நாங்கள் பார்த்தோம் என்றால் முதல் பேசுவார்கள், நான் நீதிமான். பார்வைக்கு அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நடைமுறைகள், அவனுடைய காரியங்களை பார்க்கும் போது அவன் நீதிமான். எப்படி நீதிமான்? சுய நீதிமான். தன்னை நீதிமானாக இந்த உலகத்திலே காண்பிக்கின்ற அநேகர் உண்டு. அநேகருடைய வாழ்க்கையிலே தாங்கள் நல்லவர்கள், நாங்கள் எந்த தவறும் செய்வதில்லை, நாம் நல்லாய் வாழுகின்றோம், நாங்கள் நல்லாய் ஜீவிக்கின்றோம் என்று காண்பிக்கக்கூடியவர்கள் அநேகரும். ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இது ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு உண்மை சம்பவம் என்று சொல்கிறார்கள். இந்தியாவிலே ஒரு பிரபல பணக்காரன் ஒருவர் இருந்தார். அந்த பணக்காரர் எப்படிப்பட்டவர் என்றால், உலகத்துக்கு பார்க்கும் போது அவர் மிகுந்த நல்லவர், எந்த தீமையும் செய்ய மாட்டார். அவரை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் நாங்கள் கண்டதில், ஏழைகளுக்கு இறங்குபவர், நன்மை செய்பவர், மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார், எல்லாருக்கும் முன்பதாகவும் அவர் நீதிமானாய் காணப்படுகிறார். ஆனால் அயலான் சில காரியங்களை பரிசோதித்து பார்க்கிறார். இவர் எப்படி இப்படி வாழ்கின்றார் என்பதை அயலான் பார்க்கிறார். ஏனென்றால் இவர் மனுஷீகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வடிவாய் வேதம் சொல்லுகிறது, வழக்கிலே தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல இருப்பான். தன்னை குறித்து உலகத்துக்கு நல்லவன் போல காண்பிக்க இன்றைக்கு அனைவரால் முடியும். ஒரு நாள் இந்த நீதிமான் தன்னை நீதிமான் என்று காண்பித்தவர் ஒரு நாள் ஒருவர் தேடி வருகிறார்கள். இன்னொரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு வந்தவர் எங்களை போல. அப்ப அங்கே இருந்து வந்தவர் வெளியரங்கமாய் பார்க்கும் போது வேறு உலகோ நல்லவராக நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் இவர் இருந்த பட்டணத்திலிருந்து ஒரு மனிதன் வருகிறார். ஐயோ, இவரை குறித்து எல்லாரும் நல்லா சொல்றார்களே, ஆனால் இவரோ முதல் அவருடைய வாழ்க்கையில அங்கே ஒரு கொலை செய்து போட்டு வந்தவர் அல்லவா. இந்த சத்தம் அவருடைய காதிலே எட்டுகிறது. அவருடைய ஆத்துமா வேதனைக்குள்ளாய் மாறுகிறது, முறிந்து போகிறது. நான் நல்லவன் போல இந்த உலகத்திலே வாழ்ந்தேனே, நல்லவன் போல நான் எல்லாரும் முன்பதாக இருந்தேனே, இப்பொழுது என்னுடைய ஆவி முறிந்து போய்விட்டது, என்ன செய்யக்கூடும் என்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய், நான் இப்படிப்பட்ட ஒருவர், என்னை அரசு செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது போலீசார், ஐயோ, உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி அவர்கள் சொன்னார், இல்லையா, இத்தனையாம் ஆண்டு இந்த தேசத்திலே நான் ஒரு கொலை செய்து ஒரு குடும்பத்தை அழைத்து விட்டு வந்தவன். என்னுடைய ஆவியிலே எனக்கு சமாதானம் இல்லை. வெளியரங்கமாய் நான் நல்லவன் தான், ஆனால் என்னுடைய ஆவி உள்ளுக்குள்ளே நுழைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வைக்கு நீதிமானாய் காணப்படுகிறவர்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு காரியத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களாக, வேதனைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அப்படினால் அன்பான தேவஜனமே, 23:19-23 விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19:23 விதமாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். கர்த்தருக்கு பயப்படுதல் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அது ஜீவனுக்கு ஏதுவானது. ஆனால் அதை அடைந்தால்தான் அவன் என்ன செய்வானா? நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த உண்மையான அந்த நீதியிலே ஒரு மனிதன் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அதை அடைய வேண்டும். எதை அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, நான் பின்பதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, மனிதனுடைய ஆவி
கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது உங்கள் உள்ளத்தில் உள்ளது எல்லாத்தையும் அது ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. வேற யாருக்கும் தெரியும்? அது தீபம் ஒரு நாள் அணைந்து போகக்கூடியது. வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீதிமன்றங்களாய் காணப்பட்டவர்களும் சரி, நீதிமான் என்றவர்களும் சரி, ஒரு நாள் அணைந்து போனார்கள். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வாழ்க்கை பாதையிலே நடந்து வந்த போதெல்லாம் முறிந்து போய் தொய்ந்து போய் வேதனைப்பட்டு இருந்த வேளையிலே அதை தேற்றுவதற்கோ யாற்றுவதற்கோ ஒருவரும் இல்லை. ஆவியிலே முறிந்து போகிறவன் வேதனையோடு துன்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறான். ஆவியிலே முறிந்து போகிறவன் இந்த உலகத்திலே எதையாவது குடித்து வெறித்து சந்தோஷமாய் வாழலாம் என்றவன் ஓடுகிறான். ஆவியிலே முறிந்து செய்தவன் எந்த வேண்டும் என்றாலும் என்ன பாவம் என்றாலும் செய்து நான் எப்படியாயும் என்னுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தலாம் என்று அவன் ஓடுகிறான். ஆனால் முடிவோ அடைந்து போகிறது. நித்தியம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை அணைந்து போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, ஒரு நாள் சங்கீதக்காரன் 63:1 இவ்விதமாய் சொல்லுகின்றார். சங்கீதக்காரனாகி தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். இந்த அபிஷேகம் பண்ணுவதற்கு முதல் படித்தாரா இல்லை அபிஷேகம் பண்ணினதுக்கு பின்பதாய் படித்தாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் மனுஷீகத்தில் இருக்கையில் படித்தார் என்பதை நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையிலே பாடிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 1:63. தேவனே, எல்லாரும் சொல்றார். அவர் சொல்றார், தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவின் மேல் தாகமாயிருக்கிறது. தண்ணீரற்ற ஒரு நிலம், வறண்டு போயிருக்கின்ற ஒரு நிலம். ஆனால் தேவனே, நான் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், ஆனால் என்னுடைய ஆத்துமா வறண்டு போயிருக்கிறது, என் ஆத்துமா தாகத்தால் தவிக்கிறது என்று. என் ஆத்மா உண்மை தாகமாயிருக்கிறது, என் மாமிசமானது உண்மை வாஞ்சிக்கிறது. என் மாமிசத்துக்கு தேவை இருக்கிறது. மாமிசம் என்ன செய்கிறது? உண்மை நோக்கி கூப்பிடுகிறது. மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை. என் மாமிசத்தில் சமாதானம் இல்லை. என் மாமிச வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. ஆனால் வறண்டு போயிருக்கிறது என் ஆத்மா என்று இந்த பக்தன் பாடினான். ஹல்லேலூயா. அப்படி பாடினவன் என்ன சொல்கிறான்? 2வது வசனத்திலே, இப்படியே நான் தினமும் உம்மை தேடி 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 நான் உம்மோடு வாழ வேண்டும் என்ற ஆத்துமா தவித்ததினாலே இப்படி பரிசுத்த தலத்திலே உம்மை நான் பார்க்க ஆசையாயிருந்தேன். உன் வல்லமையும் உன் மகிமையை நான் கண்டேன். ஹல்லேலூயா. எங்கள் 5வது வசனம் சொல்கிறது, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்பு உதடுகளால் உம்மை போற்றுவார்கள். உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன், நான் உம்மை கண்டேன். அதனால் என் வறண்ட ஆத்துமா என்ன செய்கிறது? நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்ன செய்கிறது? ஆண்டவரே, உதடுகளால் உம்மை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிக்காதவர்களிலே உலகத்தில் பார்ப்போம் என்றால் எங்களை விட குரல் வளம் நிறைந்தவர்கள், எங்களை விட பாடக்கூடியவர்கள், எங்களை கூட பேச்சிலே வல்லமை நிறைந்தவர்கள் இந்த உலகத்திலே மனுஷாவிலே காணப்படுகிறார்கள். அவங்க தேவாவியில பாடவில்லை, மனுஷீக ஆவியிலே அவர்கள் பாடுகிறார்கள். அந்த பாடலை கேட்டு உலகத்தை எத்தனை பேர் ஆனந்தம் அடைந்ததாய் சொல்லுகிறார்கள். ஆனால் அவ்வளவுதோடு அது மறந்து போகிறது. திரும்பவும் அந்த பாட்டை கேட்கிறார்கள். அந்த பாட்டை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வருகிறது, மீண்டும் அது வறண்டு போகிறது என்றால் அவர்கள் மனுஷாவிலே பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுவரை நம் பாடத்தை வச்சாங்க. இன்னொரு காரியத்தை நாங்கள் வாசித்து மனிதனுடைய காரியத்தை பார்த்து கர்த்தருடைய காரியத்துக்குள்ளாய் நம் கடத்தல் கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு நாள் 1 சாமுவேல் புத்தகம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 1:15 பார்த்தோம் என்றால், அவள் மனுஷீக ஆவியிலே இணைந்தவளாய், மனுஷ ஆவியிலே
அவள் நொறுக்கப்பட்டவளாக தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறாள். அத்தனை பேர் அப்படிதான் வருகிறார்கள். தேவனுடைய சமூகத்திலே என்னுடைய பாவத்தை, என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய கண்ணீரை, என் வேதனையை நான் ஊட்ட வேண்டும் என்று வருகிறார்கள். ஊட்டுகிறார்கள். அவளும் அப்படித்தான் ஊற்றினாள். வாசிங்கள் சாமுவேலின் புத்தகம். அதற்கு அன்னாள் பிரயோஜனமாக அப்படியல்ல ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, திராட்சை ரசமாகிலும் மதுவாயிலும் பிடிக்கவில்லை. கர்த்தருடைய சந்நிதியிலே நான் என் இதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆசாரியர் பார்க்கிறார், அவள் புலம்போதை பார்க்கிறார். அவள் உள்ளுக்குள்ளே அந்த கர்த்தர் கொடுத்த அந்த தீபம் அங்காளாய்ப்பது, முறிந்து போனது. சக்கலத்தினுடைய வேதனைகளினால் அவள் மனம் உடைந்து போனது. உடைந்த ஆவியை ஓடு அவள் வருகிறாள் தேவ சமூகத்திலே. தேவ சமூகத்திலே வந்தவள் ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை அவள் ஊற்றுகிறாள். முறிந்து போன ஆவி, உடைக்கப்பட்ட ஆவி, நொறுக்கப்பட்ட ஆவி, அவள் அதோடு வந்து ஆண்டுடைய சமூகத்திலே வரித்தவளை போல அநேகரை காண முடியும். துன்பத்தினால், வேதனையினால், சோர்வினால் எத்தனையோ ஆலயங்களிலே போய் உடைந்து போய் நொறுக்கி போய் கடவுளுடைய சமூகத்தை ஊற்றுவதற்காக கடந்து வருகிறார்கள். எத்தனையோ கண்ணீரை ஊற்றுகிறார் மனுஷீகத்திலே. ஆனால் அவளோ தேவனை நம்பி தன்னுடைய இதயத்தை ஊற்றினாள். அதுக்கு பின்பதாக அவள் என்ன செய்யவில்லை? அந்த கவலை அவருடைய உள்ளத்தை விட்டு எடுக்கப்பட்டது. வறண்டதும் உடைத்ததுமான அந்த ஆத்துமா, தண்ணீர் அற்றதுமான அந்த ஆத்துமா என்ன செய்தது? தேவ சமூகத்திலே ஊட்டி விட்டார். அவள் ஆவி முறிந்து போயிருந்தாள். அவருடைய வாழ்வு உடைந்து போயிருந்தது. இன்னைக்கு அநேகருடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அப்படித்தான் மாமிசத்திலே அவர் இந்த நாட்களிலே ஜனங்களுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவருடைய உள்ளம் உடைந்தது, அவருடைய உள்ளம் நொறுக்கப்பட்டது. வேதனையோடு கடந்து வந்த நாட்கள் உண்டு. 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் ஒரு மனுஷிக ஆவியிலே தான் அவர் வாழ்ந்தார். அவர் தேவ ஆவியிலே வாழவில்லை. அதுக்காக அவர் சொன்னார், உங்களைப் போல நானும் மாமிசத்திலே இந்த பூமியிலே பாடுகளை அனுபவித்தவர் தான் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே கடந்து வந்தார். எல்லா மனிதனைப் போலவும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார். கரையேறினார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது பிசாசு அவனை வனாந்தரத்துக்கு, பரிசுத்த ஆவியானவரை வனாந்தரத்துக்குள்ளே கடந்து சென்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலப்படுத்திக் கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டார். அவருடைய ஊழியம் நன்மை செய்கிறவராய் மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to the power of Jesus. அவர் நன்மை செய்கிறவராய் மாறினார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய் அவர் எங்கும் சுற்றித் திரிந்தார். அவர் வாயில் வஞ்சனை இருக்கவில்லை. The Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்ததான வேளையிலே மனுஷீகம் தெய்வீகமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, உங்களுடைய முறிந்த ஆவி தாங்க யாரும் இல்லை என்று கதறுகிறீர்களோ, இயேசு கிறிஸ்து விரோதமாய் சொல்கிறார். மத்தேயு 11:28 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, நீங்க முறிந்து போயிருக்கிறீர்களோ ஆவியே, உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையோ, நோயோடு தவிக்கிறீர்களோ, துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரும் தாங்கவில்லை என்று சொல்லி தவிக்கிறீர்களோ, இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார்.
வாசிக்கும் 11:28. வருத்தப்பட்டு 15 முத்திரைகளை வருத்தப்பட்டு முறிந்த ஆவியோடு யாரும் தாங்க முடியாத ஒரு நிலையிலே, யாரும் உன்னை ஆறுதல்படுத்த முடியாத ஒரு நிலையிலே துன்பத்தோடு நீ தவிக்கிறாயோ, இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு நீ ஏன் பாரம் சுமக்க வேண்டும்? நீ ஏன் வருத்தத்தோடு நீ வாழ வேண்டும்? நீ ஏன் துன்பத்தோடு நீ வாழ வேண்டும்? நீ ஏன் சமாதானம் இல்லாமல் வாழ வேண்டும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன்னுடைய ஆத்துமா தாகத்தால் தவிக்கிறதோ, உன்னுடைய ஆத்துமா வேதனையால் துடிக்கிறதோ, வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் தெய்வீக ஆவியிலே இருந்தார். ஹல்லேலூயா. அவர் மனுஷீகத்திலே வந்தவர், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். அதுதான் ஆண்டவராகிய தேவன். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், அன்பான தேவஜனமே, சோர்ந்து போற ஆவி, ஆவி சோர்ந்து போகிறது, முறிந்து போகிறது. ஏன்? வேதனையான வார்த்தைகள், நண்பர்களை நம்பி ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை, நம்பினவரை ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை. காரணம் மனுஷீக ஆவி, மனுஷீகத்தை நம்பியது. ஹல்லேலூயா. நான் சொல்ல வருகிற காரியம் என்றால், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், தேவனை பற்றுதலாய் இருப்பதை நலம். ஹல்லேலூயா. அவன் தாங்குவான் உன்னுடைய வேதனையை, இவன் தாங்குவான் உன்னுடைய வேதனை என்று நீ மனிதனை நம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை படைத்தவர், உனக்கு தீபத்தை கொடுத்தவர், அந்த தீபம் அணைந்து விடாதபடி உன்னை காக்கக்கூடிய ஒருவர் உண்டு, அவர் இயேசு. ஹல்லேலூயா. ஒரு விளக்கு எரிவதற்கு என்ன வேண்டும்? எண்ணெய் வேண்டும். ஹல்லேலூயா. எண்ணெயை ஊட்டிக் கொண்டிருப்பார்கள், அந்த விளக்கு அணையாமலே இருக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆமென். தீமோத்தேயு 3:16 வாசித்து கேட்போம். இயேசு எப்படி இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற வசனத்தை நாங்கள் பார்த்தால் கொஞ்சம் நலமாக இருக்கும். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம் காணாங்க. தேவனோடு நான் பக்தியாக வாழ்வதற்கு உரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகின்றபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் எப்படி வெளிப்பட்டார்? பூமியிலே மாமிசத்தை தான் அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் மாமிசத்திலே தான் பிறந்தார். அவர் எங்களைப் போல சரீரம் உடையவராக, எங்களைப் போல காதை உடையவராக, எங்களைப் போல கண்கள் உடையவராக தான் அவரும் இந்த பூமியிலே வந்தார். ஆனால் ஆவியிலே அவர் எப்படிப்பட்டவர் என்று விளக்கப்பட்டார்? நீதி உள்ளவர் என்று விளக்கப்பட்டார். தேவ தூதர்களால் அவர் காணப்பட்டார். பிற ஜாதிகளிடத்திலே அவர் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதான பெரிய கிருபை. ஹல்லேலூயா. நீங்கள் மாமிசத்திலே தான் இருக்கிறீர்கள். மாமிசத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கையில தேவனுடைய இணைப்பு உங்களுக்கு உண்டாகும் என்றால், ஹல்லேலூயா, பூமியிலே வாழ்ந்து நீங்கள் மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதை எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 53 நாம் 3, 4, 5 வாசித்து பரிசுத்த ஆவியானவருடைய காரியத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். மாமிசத்திலே இருந்த நாட்களிலே அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். துக்கம் நிறைந்தவர். கவனமா கவனிங்க. அவர் அசட்டை, நாங்கள் சில நேரங்களிலே அசட்டை பண்ணப்படுகிறோம்.
எங்களுடைய வாழ்க்கையில துக்கங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது. அதை அவரும் அவ்விதமாகவே அவர் இருந்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும். துக்கம் நிறைந்தவர், துக்கம் இல்லாதவர் எழுதப்படவில்லை, துக்கம் நிறைந்தவராக இருந்தார். அதனால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன். ஏனென்றால் உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நானே சுமந்தேன். ஹல்லேலூயா. 4வது வசனம். மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் மெய்யாகவே, பொய்யாக அல்ல, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை அவர் என்ன செய்தார்? சுமந்தார். அதனால்தான் சொல்றார், வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், வாங்க நான் இளைப்பாறுதல் தருகிறேன். உன்னுடைய ஆவி முறிந்து போயிருக்கிறதோ, உன் ஆத்துமாவில் சமாதானம் இல்லையோ, உன்னுடைய மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லையோ, வா என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார் இயேசு. 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல், நாம் செய்கின்ற மீறுதல், மனித ஆவியிலே, மனித சரீரத்திலே நாம் செய்கிற மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்கா ஏனென்றால் அவர் ஆவியிலே தேவனுடைய அபிஷேகத்தால் நிறைந்த போது அவர் தேவனுடைய மகத்துவத்தை அழித்து கொண்டார். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, அதனால்தான் அவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்தார், எங்களுடைய வேதனையை அவர் ருசி பார்த்தார், எங்களுடைய துன்பங்களை அவர் ருசி பார்த்தார். அதனால்தான் அவர் தான் சொல்றார், எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். வேற யாரும் சொல்ல முடியாது. முறிந்த ஆவியை யாராலும் தாங்க முடியாது, உன்னுடைய வேதனை யாராலும் சுமக்க முடியாது, உன்னுடைய துன்பங்களை யாராலும் சுமக்க முடியாது, உன்னுடைய நோய்களை இன்னொருவர் சுமக்க முடியாது. சுமந்தவர் சொல்கிறார், வாருங்கள். ஹல்லேலூயா. அதான் தேவன். ஹல்லேலூயா. வாசிப்போம் யோவானின் புத்தகம் 'அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவர் பிரசங்கித்தார். வாசிப்போம் 14 யோவான் 14 முதல் 16 வாசிப்போம். யோவான் 14. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்ப நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் அப்பொழுது என் பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. Glory to Jesus. Hallelujah. உன்னை முறிந்து போனவருடைய ஆவியை தாங்கும்படியாக நீ இயேசு கிறிஸ்துவிடத்திலே வேண்டிக் கொள். இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஆவியை தாங்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியை பிதா உனக்கு தருவார். ஹல்லேலூயா. உன்னுடைய முறிந்த ஆவியை தாங்குவதற்கு. ஹல்லேலூயா. 17வது வசனம். உலகத்தில் அந்த சத்தியாவை உலகத்தில் இருக்கிற ஆவியுள்ள மனிதன் ஒருவரும் காண மாட்டான். அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள, அறியாமல் இருக்கிறபடியால் என்ன செய்ய மாட்டார்கள்? பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறதுனாலே, இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார், அவருடைய வழியை நான் பின்பற்றாமல் இருக்கிறதுனாலே, என்னுடைய வாழ்க்கையை அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறனாலே, என்னுடைய ஆவி முறிந்து போகும்போது, எனக்கு வேதனை வரும் பொழுது, எனக்கு துன்பம் வரும் பொழுது, எனக்கு சுமைகள் வரும் பொழுது நான் தாங்க முடியாமல் தவிக்கின்றேன். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னார், உன்னுடைய முறிந்த ஆவியை என்னால் தாங்க முடியும். ஹல்லேலூயா. 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 காலங்கள் ஓடுகின்றன. நெற்றியில் நாவிலும் வேகமாய் உலகத்தில் எத்தனையோ பேர் முறிந்த ஆவி,
தாங்க முடியாத துயரண்ணா வேதனைகள், குடியிலே, போத வஸ்திலே, இல்லையா என்னென்ன காரியங்கள் தன்னுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்தலாம் என்று அவன் அலைந்து திரிகிறான். ஆனால் முறிந்த ஆவியை யாராலும் தாங்க முடியாது. வேதனையோடு இருக்கிற சரீரத்துக்கு ஒருவேளை குளிசியை கொடுத்து ஊசியை கொடுத்து எப்படியாவது கொஞ்ச நேரம் அந்த சரீரத்தை விடுதலை செய்யலாம் என்று அவன் அங்கலாக்கிறார்கள். கொஞ்ச நேரம் சுகம் பெறுகிறார்கள். திரும்பவும் அதே வலி, அதே வேதனை. ஏன்? அதை தாங்கக்கூடிய ஒருவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்காக நான் ஒரு தேற்றவாளனை அனுப்பியிருக்கிறேன். உலகம் அதை அறியவில்லை. நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால், நீங்கள் முறிந்து போகிற நேரத்திலே, நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்திலே உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் ரோமரிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. நீ வேண்டிக் கொள்வது என்னவென்று அறியாது இருக்கிற வேளையிலே உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு உனக்காக வேண்டுதல் செய்வதற்கு பரிசுத்த தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவர் இல்லை என்றால் உனக்காக யார் வேண்டுதல் செய்வார்? மனிதன் மனிதனுக்காக ஜெபிக்கலாம், மனிதன் மனிதனுக்காக ஆறுதல் சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்திலே வந்து உன்னை விடுதலை செய்யாவிட்டால் யாரும் விடுதலை செய்ய முடியாது. என் ஆவியை உண்டு பண்ணினவர் அவர். அந்த ஆவியை பாதுகாப்பதற்கு தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். Glory to Jesus. அதனால் தான் வேதம் சொல்கிறது, அன்பான தேவஜனமே, மனுஷனை நம்புவதை ஒருபோதும் அவன் நம்பத்தான் வேண்டும். அவனுடைய உரைத்தாவியை தாங்க மாட்டான், அவனுடைய பலவீனத்தை தாங்க மாட்டான். அதை தாங்கக்கூடிய ஒருவரிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. யோவான் 14:20-23 வாசிக்கிறேன். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. நான் பிதாவிலும் நான் உங்களிலும் இருப்பதை நீங்கள் அந்நாளிலே என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். அடுத்த வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அவன் அன்பாயிருக்கிறான். வாசிங்கள். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று அவர் சொன்னார். அடுத்த வசனம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நீங்கள் அன்பாயில்லாத என்ன செய்ய முடியாது? பிதாவிடத்தில் போக முடியாது. ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 28:11-12 கர்த்தருடைய காரியங்களை செய்ய நினைத்து ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். இபர சபல பரை சந்தரவா ஓலி பாபா வஷீகர வஷந்துரியா. ஹல்லேலூயா. வாசி. பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால் பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாசைகளினாலும் அவர் என்ன செய்வார்? உங்களோடு அவர் பேசுவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே அவர் வந்து இறங்கிவிட்டார். அவருடைய மகிமை உங்களுக்குள்ளே வந்து விட்டார். பரிசுத்த ஆவியின் வரம் உங்களுக்குள்ளே வந்து விட்டார். அந்நிய பாசையை நீங்கள் பேசுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜனத்தோடு நான் பேசுவேன். யார் பேசுவாரா? அவர். யார்? ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர். இதுதான் இழைத்து போனவனுடைய ஆத்துமாவை, உடைந்து போனவனுடைய ஆத்துமாவை, உன்னுடைய சரீரத்திலே நீ வேதனைகள் துன்பங்களை படும் பொழுது உன்னை தாங்கக்கூடிய. ஹல்லேலூயா. ஆமென்.
ஹல்லேலூயா. அன்பான தேவசனே, அப்படி நீ பேசும் பொழுது நாங்கள் ஒரு வாசத்தை வாசித்து கடந்து செல்வோம். கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கொரிந்தியர் 14 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:2. 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனோடு பேசுகிறான். ஹல்லேலூயா. அவன் உள்ளத்தில் உள்ளதை தேவனோடு பேசுகிறான். ஏனென்றால் பரிசுத்த தேவாவியானவர் அங்கே இறங்கி இருக்கிறபடினாலே அவனுக்குள்ளிருந்து அவனை பலப்படுத்துகிறார். முறிந்த ஆவியை தாங்கக்கூடியவர். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இல்லைன்னா மனுஷிய ஆவியிலே மனுஷ சிந்தனையிலே நீங்கள் நொந்து போவீர்கள், உடைந்து போவீர்கள், உங்களால் வளர முடியாது. சில நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துவது போல உங்களை துன்பப்படுத்தினால் உங்களை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் அந்த நேரத்தில் ஆண்டவரோடு கூட பேசி, ஆண்டவரை என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானால் விலகும்படி செய்யும். பிதாவே, என்னுடைய சித்தப்படி அல்ல, என்னுடைய மாமிச சித்தப்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்லி அவர் சிலுவையிலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. 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 எஸ்தமனை தோட்டத்திலே வேர்வை துளிகள் பெரும் துளியாய் இரத்தமாய் சிந்த அவர் ஜெபித்தார். எப்படி முடிந்தது? பரிசுத்தாவினாலே. பரிசுத்தாவினாலே முடிந்தது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பான தேவஜனமே, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி பேசுவார்? அவர் ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவாறும் அறிந்திருக்காதபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வேதனைகள், தன்னுடைய துன்பங்கள், தன்னுடைய காரியங்களை இயேசு கிறிஸ்து யாரோடும் பகிர்ந்து கொள்ளவில்லை. யாரும் அவரை தாங்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கவும் இல்லை. பேதுரு இருந்தார், சீசர்கள் இருந்தார்கள், யாராவது அவரை தாங்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தார்களா? இல்லை. ஆனால் பரிசுத்தாவின் பலத்தை பெற்றபோது மரிக்கிறதற்கும் தங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக சோவானில் இருந்து, யாக்கோபில் இருந்து, பேதுருவில் இருந்து எல்லா சீசர்களும் எழுந்திருக்கிற தைரியமாய் பேசினதுக்கு ஒரு காரியம், அவர்கள் பரிசுத்தாவிலே பலனடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பரிசுத்தாவிலே பலனடைந்தார்கள். பரிசுத்தாவிலே பலனடைந்தபடினால்தான் எந்த மனிதனுக்கு முன்பதாகவும் அவர்கள் நின்று பேசத்தக்க தைரியம் உள்ளவர்களாய் மாறினார்கள். ஏனென்றால் அவருக்குள்ளே இருப்பது பரிசுத்த தேவாவியானவர். ஹல்லேலூயா. தேவன் இருக்கிறார். வாசி 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன செய்கிறது? விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. விடுதலை. விடுதலை என்ன சொன்னா, யார்தான் என்ன பேசினாலும், யார்தான் என்னதான் திட்டினாலும் என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் துக்கப்பட மனசு ஆவி திரும்ப போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த ஆவியானவரே, ரிபாஷி பரால கரிமா தூபே கேரி பலம் தாமனே ரகோதி பலம் சீபரோனியா மகோலி ரகினி மாசூபி லங்கடமா ஏபரோனோ சிக்கிரியன் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஆவியானவர் உதவி செய்வார். பலவீனம் பலமாய் மாறும். பலமாய் மாறும். உடனே மறந்து போவீர்கள். காயங்கள் ஆற்றப்படும். நல்ல சமாரியன் இயேசு எண்ணெய் பூசி காயத்தை ஆற்றி விடுவார். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேக தைலம் உன் முகத்தடிகளை முறிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படினாலே பிதா அனுப்ப போற அந்த தேற்றவாளனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய கற்பனைகளை கைகொண்டு அவர் வழிகளிலே நீங்கள் நடந்தால் பிதா உங்களிலே அன்பாயிருந்து உங்களுக்கு அந்த தேற்றவாளனை அவர் தருவார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கிறது? விடுதலை இருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 5:30 வாசிங்க. ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய எலும்போடும் உன்னுடைய சரீரத்தோடு உண்டாய் மாறுகிறார். வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் அவருடைய மாமிசத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய மாமிசத்திலும் அவருடைய எலும்பிலும் நாம் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிலும் நம்மை அடக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் மனதில் இந்த வேலை கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நாளிலே உங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கும்படியாய் அவருடைய கட்டளை அவருடைய கற்பனைகளை அவருக்கு மேல் அன்பாய் இருந்தால் அவருடைய நியமங்கள் அவருடைய கட்டளைகள் அவருடைய பிரமாணங்களை நீங்கள் கைக்கொள்ள இருந்தால் பிதாவிலே அன்பாய் இருந்து உங்களுக்கு அந்த தேர்வாளனை தருவார். ஹல்லேலூயா. உலகம் அதை காணாமல் உலகம் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற அப்படின்னாலே அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் ஆவியிலே ஒருங்கு போகிறார். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்தும சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா